வெல்கம் டு மை பேஜ். நான் உங்களோட இன்ஜினியர் விக்னேஷ் ஃப்ரம் என்ஸ்கேப் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா ரிவர் சாண்ட் அண்ட் எம் சாண்ட் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு ப்ராசஸில் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம பெரிய பெரிய பாறைகளை க்ரஷ் பண்ணி அதிலிருந்து தான் எடுக்கிறோம். ஓகே, இட்ஸ் நேச்சுரல், இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஃபர்ஸ்ட். தென் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் ரவுண்ட் பார்ட்டிகல்ஸ் எப்படின்னா நேச்சுரலாக க்ரியேட் ஆகுது. அண்ட் தென் நேச்சுரலாக இருக்கக்கூடிய கெட்டாஸ்ட்ரபிக்கல் எல்லாமே அது மேலே நடக்கும். இம்பேக்ட்ஸ், சடன் லோடிங்ஸ் எல்லாமே அதுக்கு மேலே நடக்கும். ஸோ அது ஒரு ரிவர் மூலியமாக வருது ஒரு பாறையிலேருந்து அப்படின்னா அது செதிலாக அது சேதப்பட்டு கிடைக்கும் போது ஸோ அதோட எட்ஜஸ் எல்லாமே ஃபைன்னஸ் ஆகி உங்களுக்கு ரவுண்ட் பார்ட்டிகல்ஸாக கிடைக்கும். இது இங்கே பார்த்தீங்கன்னா க்ரஷ் பண்ணி உங்களுக்கு அப்போவே அதை ஒரு பேட்சிங் பண்ணி அனுப்புகிறோம். அதில் சிங்கிள் வாஷ், டபுள் வாஷ் அந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த எட்ஜிங்கை ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எங்கே போய் வழி வைக்கும்னா இந்த ரவுண்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கும்போது இதை பிளாஸ்டரிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சில கேப்ஸை இது க்ரியேட் பண்ணும். இதனால வீட்டுக்கு கூலிங் எஃபெக்ட் க்ரியேட் ஆகுது. பட் இதையே நம்ம எம்சாண்ட்லேயும் கொண்டு வர முடியும். எப்படின்னா பிளாஸ்டரிங் யூஸ் பண்ணுற சாண்டில் கொஞ்சம் எம்சாண்ட் கொஞ்சம் அதோட பார்த்திங்கன்னா திக்னஸ் கூட இருக்கிற அந்த எம்சாண்டை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம இதை அச்சீவ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வெல் கிரேடட் ஸ்மூத் டெக்ஸ்சர் ஒரே மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதில் சில கிரேடிங்ஸ் இருக்குது. நம்மளால் அளவுகளை மாற்றி கிரேட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷனை கொண்டு வர முடியும். இதில் பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்து லோக்கலி சொல்லுவாங்க லிவர் ஸ்டாண்டோட ஸ்ட்ரென்த்து கூட அப்படின்னு. அப்படி கிடையாது. இதில் ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கனால அதோட பாண்டிங் நேச்சர் ரொம்ப கம்மி. நீங்கள் இன்ஜினியரிங் டெர்மினாலஜியில் பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன், ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் அப்படின்றதெல்லாமே இதில் தான் நாங்கள் படிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பெட்டர் உங்களுக்கு ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகுது. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா சில இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மணல், அதாவது நீங்கள் எடுக்கிற இந்த ரிவர் சாண்டில் இம்ப்யூரிட்டிஸுங்கிறது அந்த களிமண், சின்ன நேச்சுரல் பார்ட்டிகல்ஸ். இப்போ எப்படின்னா அது ரொம்ப நாள் ஒரு நீண்ட ஆயில் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கேப் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் லைக் இலை, தலைகள், குப்பைகள், சின்ன விஷயங்கள் இது எல்லாமே ஆட் ஆன் ஆகிருக்கும். இது எப்படின்னா கண்ட்ரோல்டு சிஸ்டமாக இருக்கனால இதை சிங்கிள் வாஷ், டபுள் வாஷ்னு பண்ணி கிளியர் பண்ணி எடுக்கிறது. ப்ளஸ் இந்த பாறையை தான் உடைக்கிறோன்றனால இதில் அவ்வளோ தூரம் இருக்காது. இது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அவைலபிள். எல்லா இடத்துலையும் இது கிடைக்கிறதில்ல. இதோட பட்ஜெட்டிங்கும் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. ரெண்டாவது யாரும் இதை எடுக்க ரூல்ஸ் படி முடியாது. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது, நம்ம லேண்டில் இருக்குது அப்படின்னாலும் பெர்மிஷன்ஸ் வேணும். அண்ட் தென் இது ஈஸிலி அவைலபிள், எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பென்சிவ். இட்ஸ் ஓகே சீப்பர், இதோட இது ரொம்ப சீப்பர். இதை ஜென்ரல் காங்க்ரீட்டிங், பிளாஸ்டரிங், மேசன்ட்ரி ஒர்க் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆஸ் இட் இஸ் இதையும் யூஸ் பண்ணலாம். பட் பெரிய ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணும்போது இதோட ஸ்ட்ரென்த்து கூட, ஏன்னா இதோட ஸ்ட்ரென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம இன்னும் கால்குலேட் பண்ணவில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரியான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வரணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு கட்டணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தவறான ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. ரிவர் சாண்டு போகணுன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போய் நின்றுட்டு பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான இனோவேட்டிவ் ஐடியாஸுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட்.